குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, டாக்டர் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு சுகர் அதிகமாகாத மாதிரியும் நல்ல ஒரு கால்சியம் ரிச் ஃபுட் எனக்கு சொல்லுங்க, வெஜிடேரியன் சோர்ஸா இருந்தா இன்னும் பெட்டரு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல இருக்குது. சொல்ல போனா நிறைய பேர் மக்கள் மத்தியில கருத்து என்னன்னா, பால் பால் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்ல மட்டும்தான் கால்சியம் இருக்குது, இல்ல நான்வெஜ்ல மட்டும்தான் கால்சியம் இருக்குது, வெஜிடேரியன் சோர்சஸ்ல எதுவுமே பெருசா கிடையாது, இல்ல அது மாதிரி ஒரு தவறான கருத்து இருக்குது. அதுவும் தெளிவாயிடும் இந்த வீடியோஸ்ல. இப்போ நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்புல எலும்புக்கு முக்கியமான ஒரு கால்சியம், முக்காவாசி கால்சியம் நம்ம உடம்புல எலும்புல தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நம்ம வயசு அதிகமா முக்கியமா இந்த மாதவிடாய் நிக்கிற லேடிஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, 45-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஹார்மோனல் வேரியேஷன்ல கூட இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு பலகீனமும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற உணவுல கால்சியம் ரிச் உள்ள பொருளா நம்ம ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம எலும்பு இயற்கையாவே நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸ்ல எலும்பு மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது, சுகர் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ்லயும் நிறைய பேர் சுகர் பேஷண்டா இருக்கிறாங்க. அது மட்டும் இந்தியா ஒரு சுகருக்கான டயபெட்டிஸ்க்கான கேபிட்டலாகவும் மாறிடுச்சு. இங்க மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு பூரா ஒரு டயபெட்டிஸ்ன்றது அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு ஃபுட்டு வேணும், எனக்கு இந்த இந்த 2 ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகணும். இன்னொன்னு, சில பேருக்கு மில்க் அலர்ஜியும் இருக்கும், பால் சாப்பிட்டா ஒத்துக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் நிறைய இந்த பால் சில ஸ்மெல் வாசனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சில சமயத்துல பால் அலர்ஜி ஆயிடும். இன்னும் சொல்ல போனா இந்த குளூட்டன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, குளூட்டன் அலர்ஜி இல்ல சீலியாக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் மெடிசின்ஸ்ல. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பெட்டரான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். இப்போ நான் இந்த ஃபுட் ஐட்டமுக்கு வரேன். சிம்பிளான ஃபுட்டு இது ஃபிங்கர் மில்லட், ராகி அப்படின்னு கேழ்வரகு. ஸோ இது எல்லாமே ஒண்ணுதான். இதுதான் நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றது. ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ஒரு கேழ்வரகு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 344, ஒரு தோராயமா 350 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அடுத்தது இது ஒரு 5-8% புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு, 65-75% கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கு. ஆனா அதோட முக்கியமானது என்னன்னா, இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமா இருந்தாலும் ஃபைபர் கண்டென்ட் 15-20% ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, இந்த டயட்ரி ஃபைபர் கண்டென்ட். இதுதான் முக்கியமானது. இந்த ராகில லோ கிளைசிமிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோ கிளைசிமிக் ரெஸ்பான்ஸ்னா ஒரு உணவும் நம்ம சாப்பிட்ட பிறகு சுகர் ஸ்பைக் ஆகக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு இல்லையா. ஒரு நம்ம ஒரு சுகர் போட்ட ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சோம்னு வச்சுங்க, இமீடியட்டா சுகர் அப்சர்வ் ஆகும் ரத்தத்துல கடன் சுகருடைய அளவு அதிகமாயின்னு இருக்கும். அதுக்கு பேர் தான் அந்த கிளைசிமிக் ரெஸ்பான்ஸ். லோ கிளைசிமிக் ரெஸ்பான்ஸ்னா அந்த மாதிரி சுகர் ரத்தத்துல அதிகமாகக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, இன்னும் சொல்ல போனா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்ப்போம். நம்பர் 1 கால்சியம் கண்டென்ட் அதிகம். நம்பர் 2 டயட்ரி ஃபைபர் அதிகம். 3வது, இப்போ சமீப காலமா ஆராய்ச்சி பூர்வமா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பாலிஃபீனால்ஸ், இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றது நல்லது உடம்புக்கு, ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உள்ளது அப்படின்றத ஆராய்ச்சி பூர்வமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸும் இந்த கேழ்வரகு இருக்கிறதுனால இந்த மூணுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதுல 1, மியூட்டேஷன் நடக்கிறத கம்மி பண்ணுது, ஆன்டி மியூட்டேஜெனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி மியூட்டேஜெனிக் ப்ராப்பர்ட்டினா நம்ம செல்ஸுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஜீன்ஸ்னா அது ஒரு மெசேஜ், இன்ஃபர்மேஷன் அடுத்த செல்லு எதை மாதிரி உருவானோம்னு சொல்ற மெசேஜ் உள்ள ஒரு இடம் இந்த ஜீன்ஸ்குள்ள. அதுல போய் தவறுதலா எதாவது நடக்கிறது பேர் தான் மியூட்டேஷன். அந்த மியூட்டேஷன் ஆகாம இருக்கிறதுக்கான அதாவது தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் அந்த கேழ்வரகுக்கு இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஆன்டி கிளைசிமிக், சுகர் கண்டென்ட் கம்மியா வச்சிருக்கிறது. இன்னொன்னு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த ரொம்ப நம்ம முக்கியமானது நம்ம ரத்த குழாயெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மூணுமே ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ்ல உள்ள பெனிஃபிட் இதுவும் இருக்குது நம்ம கேழ்வரகுல. ஸோ இப்படி மில்க் அலர்ஜி உள்ளவங்களுக்கு, குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்களுக்கு, சிலியாக் டிசீஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, சுகரு பேஷண்ட்டுக்கு, வெஜிடேரியன் சோர்ஸா இது எல்லாமே சேர்ந்து வரணும்னா கேழ்வரகு. சரி டாக்டர், நான் இது எப்படி சாப்பிடலாம்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கூழ் மாதிரி பண்ணி சாப்பிட்றத விட டயபிட்டிஸா இருந்தீங்கன்னா கூழ் மாதிரி பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்றது நல்லது. எகைன் இன்னொரு ப்ரிகாஷன் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இந்த சுகர் அப்சார்ப்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கக்கூடாது. இன்னொரு ப்ரிகாஷன், 2வது ப்ரிகாஷனா. ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சேவா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு தோசையா பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு களியா இப்போ கேழ்வரகு களி இருக்குங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 4 தடவை கூட எடுத்துக்கலாம். அதனுடைய எடுத்துக்கிற கண்டென்ட்ஸ் நமக்கு எப்படி நமக்கு தேவைன்றத மாதிரி பிளான் பண்ணி நீங்க எடுத்துக்கங்க. அடுத்தது, அளவு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். ஸோ நாம இன்னைக்கு கேழ்வரகு சொல்லிட்டாரு டாக்டர், அதனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்னைக்கு ஃபுல்லா நான் 3 வேளையுமே கேழ்வரகு சாப்பிட்றேன் அப்படின்னு போயிடவும் கூடாது. இப்போ கேழ்வரகுல ஆக்சாலிக் ஆசிட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லா மில்லட்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, கேழ்வரகுலயும் இருக்கு. இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் உள்ளவங்கள இந்த ஆக்சாலிக் ஆசிட்னு ஒன்று, கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அவங்க இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ மற்றவங்க இந்த கால்சியம் ரிச் ஃபுட் வேணும், வெஜிடேரியன் சோர்ஸாக இருந்ததுன்னா கேழ்வரகு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்க உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. நாளைக்கு சண்டே ஒரு நல்ல ஒரு டாபிக்கா ஒரு மனசுல வச்சிருக்கிறேன், ஒரு வித்தியாசமா இருக்கும். நாளைக்கு நம்ம அந்த டாபிக் பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம். எனிவே, குட் பை. சாட்டர்டே நல்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒர்க்ல இருந்தீங்கன்னா ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. யூஸ்வலா டாக்டர் சாட்டர்டேவும் ஒர்க்ல தான் இருப்போம். ஸோ நீங்க ஃபேமிலியில இருந்தாலும் சரி, ஒர்க்ல இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷன்ல இருந்தீங்கனாலும் சரி, ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. நாளைக்கு பார்ப்போங்க. குட் பை.